ஹாய், வாங்க. எஸ்பிஎஸ் ஸ்டடி சேனல் வெல்கம். வேர்க்கடலைங்க அவிச்சு வச்சுருக்கேன். மோமோஸ் செய்ய போகிறேங்க, ஸ்வீட் மோமோஸ். வேர்க்கடலையும் வெல்லத்தையும் போட்டு மிக்சரை அரைச்சி மோமோஸ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வேக வச்சு பண்ணதுங்க இது, வறுத்து பண்ணலை. பச்சை வேர்க்கடலை, அந்த பருப்பு பச்சை வேர்க்கடலை உரிச்சிட்டு அதை வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு சும்மா குறன்னு அரைச்சா போதும். பாருங்க, பாருங்க நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது, பளபளன்னு இருந்தால் போதும். அப்படி பாருங்கள், பூ மாதிரி, தேங்காய் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் வேர்க்கடலை. இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் அதை மோமோஸ் செய்ய, ஸ்வீட் மோமோஸ். வாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை இருக்குது, அது போட்டு மிக்சியில் போட்டு குறன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி பளபளன்னு அரைச்சிக்கணுங்க. வாங்க, இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை இருக்குது, அவிச்ச வேர்க்கடலை, அதை போட்டு வெல்லம் போட்டுக்கலாங்க கூட. வெல்லத்தை போட்டு சும்மா லைட்டாக சுற்றி எடுத்தால் போதும். அது பாருங்கள், அரைஞ்சிடுச்சு வெல்லமும் வேர்க்கடலும். வேக வச்சு வேர்க்கடலைனால வெல்லம் போட்ட உடனே கொலன்னு ஆயிடுச்சு. இப்படி தான் பண்ணணும், அது கொலன்னு பேஸ்ட்டு மாரி பூர்ணம் பண்ணணும். வெல்லமும் அதுவும் மிக்ஸ் பண்ணால் சரியாயிடும். ரொம்ப ஈஸியான மோமோஸுங்க இது. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, ரொம்ப லேட்டாக ஆகாது. எண்ணெய் இல்லாமல் செய்யறது, வேக வைக்கிறது. நம்ம அரிசி மாவில் செஞ்சது கொழுக்கட்டை. இது கோதுமை மாவும் மைதா மாவும் சேர்ந்து செய்யறதுனால இது மோமோஸ், ஸ்வீட் மோமோஸ். ஆவியில் அவிக்கணும். அப்படி யாரோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போடுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு சமையல் வீடியோ எப்படிங்க போட முடியும்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாக தான் வரும் இந்த மாதிரி செய்யறதுலாம். முழுசாக காமிக்கணும் எல்லாத்தினாக்கா ஒரு 15 நிமிஷம் வந்துடுது. பிஸ்தா பாயசமே ஏதோ செய்கிறதுக்கு தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 நிமிஷத்தில் வீடியோ போடுங்க அப்படின்னு இருந்தாங்க. 3 நிமிஷத்தில் சமையல் வீடியோ போட முடியாது. ஷார்ட் ஒன்றா போடலாம். இந்த முழுசாக 1 ஹவர் எடுப்போம் நாங்கள். அந்த வீடியோ 1 ஹவர் எடுத்து 15 நிமிஷம் ஆக்கி போடுவோம். அதே ரொம்ப சுருக்கணும் வீடியோவை, ரொம்ப கஷ்டப்பட்டு. இது எடுக்கிறது வேக வைக்கிறதுலாம் 1 ஹவர் ஆகிடும். ஒரு சமையல் வீடியோ இதுமாரி செய்கிறது தான். அவங்க கேட்டு இருந்ததுக்கு அவங்களுக்கு பதில். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிறதுனால எங்களுக்கு வாட்சிங் அவர் வரணும். வாட்சிங் அவருக்காக தான் 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோலாம் போடுறோம். 10 பேர் பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 1 ஹவர் 4000 மணி நேரம் வாட்சிங் அவர் வரணும். வாட்சிங் அவருக்காக தான் நாங்கள் லென்த்து வீடியோ போடுறோம். மானிட்டேஷன் ஆகிடுச்சுன்னா நாங்கள் அப்புறம் சிம்பிளான வீடியோ அப்படின்னு சுருக்கி போட்டுருவோம். அவங்க கேட்குற மாதிரியே 4 நிமிஷம் 5 நிமிஷம் போட்டுடலாம் வீடியோ. மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் லென்த்து வீடியோ தான் வரும். நாங்கள் ரெடி ஆகிடுச்சு, பூர்ணம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கோதுமை மாவு,
கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாங்க. அதான் ஒரு 2 சப்பாத்தி அளவு மாவு பிசைஞ்சால் போதுங்க. இது ஒரு சப்பாத்தி மாவு உருட்டினோம்னா 4 மோமோஸ் வரும். அதில் 4 கட் பண்ணி அதேமாரி 2 சப்பாத்தி மாவு 8 மோமோஸ் வரும். அதுவே போதும். வாங்க மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி, கொஞ்சம் லைட்டாக கலர் வந்தால் தான் நல்லா இருக்குது மோமோஸ்க்கு. சும்மா லைட்டாக போட்டால் போதும், நிறைய போட தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாங்க மாவை. ரொம்ப மாவு தளன்னு பிசைக்கூடாது. டைட்டாக நம்ம சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சாலே போதும். சப்பாத்தி அளவு உருட்டிக்கலாங்க. ரொம்ப மெலிசாக இருக்கணும்லாம் கிடையாது. இது கொஞ்சம் கனமாகவே உருட்டி 4 கட் பண்ணிக்கணும். உருட்டியாச்சுங்க. இப்போ 4 பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. அப்படி 4 மோமோஸ் வரும் ஒரு சப்பாத்தி மாவில். மைதாவும் கோதுமும் சேர்த்து பிசையணும். வெறும் கோதுமை மாவு போட்டாலும் நல்லா இருக்காது, வெறும் மைதா போட்டாலும் ரஃப்பாக இருக்கும். 2 மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நாலாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க 4 பீஸ் போட்டாச்சுங்க. அது ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, பூர்ணம் உள்ளே வைக்கிறதுக்கு மோமோஸ்க்கு. வேர்க்கடலையும் வெல்லமும் ஒன்றா போட்டு அவிச்ச வேர்க்கடலை, வெல்லமும் அவிச்ச வேர்க்கடலை மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றின உடனே என்ன ஆச்சுங்கனாக்கா நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு.
இதுக்கு இப்படி தான் செய்யணுங்க. அப்படியே மடித்து உருட்டிக்கலாங்க. அப்படியே சுருட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. பாருங்கள், எல்லாம் ஹெல்த்தியானது. வேர்க்கடலை, அதேமாரி கோதுமை மாவு பசங்களுக்கு. இது எண்ணெயிலையும் போட்டு பொரிக்கிற வெல்லம் கிடையாது, எண்ணெயும் சேராதது. அவிச்சு சாப்பிட்றது தான் இது. அப்படியே வேக வச்சு ஆவி காட்டணும். அப்படி நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொழக்கட்டை மாதிரியே இருக்கும். இன்னொன்று கொழக்கட்டை வந்து அரிசி மாவில் செய்வாங்க, இது வந்து நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். சேம் ஒன்றா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு சப்பாத்தியில் 4 மோமோஸ் வந்துடுச்சிங்க. இன்னும் ஒரு சப்பாத்தி மாவு அதை எடுத்து உருட்டினா அதில் ஒரு 4 வரும். 8 மோமோஸ் செஞ்சாலே போதுங்க. ஒரு குடும்பத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், ஆளுக்கு 2. பாருங்கள், இப்படி தான் அது கீழே தண்ணி ஊற்றி அது ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்தமாரி ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே வைக்கணும். இதை அப்படியே தண்ணியில் வச்சாலும் தண்ணி பொங்கி வந்து இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், ஒழுங்காக வேகாது. இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கணுங்க. 10 நிமிஷம் வெந்தால் போதும். அது உள்ளுக்கிற வேர்க்கடலையும் வெந்தது தான். அது மேலே தோல் இருக்குது பாருங்கள், நம்ம வந்து சப்பாத்தி மாவு உருட்டி இருக்குமே, அது மட்டும் வெந்தால் போதும். அது ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி சூப்பராக. பாருங்கள், சூப்பராக மோமோஸ், வேர்க்கடலை ஸ்வீட் மோமோஸ். வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்ந்தது. சூடுலேயே எடுக்கக்கூடாது, கொலன்னு பிச்சுக்கிட்டு வரும். நல்லா வெந்திருக்கா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டு ஆற விட்டு தான் பண்ணணும். பாருங்கள், மோமோஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது வேர்க்கடலைலாம். வேர்க்கடலை வந்து காஞ்ச வேர்க்கடலை வாங்கி அது தண்ணியில் ஊற போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா குக்கரில் போட்டு நல்லா ஒரு 10 விசில் வர வைக்கணும். அப்போ தான் அது வேகும். வேக வச்ச உடனே அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். வேர்க்கடலை தண்ணி வடிகட்டிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து கொஞ்சம் வெல்லம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து அதுக்குள்ளேயே போட்டு 2 சுற்றி எடுத்தால் அதான் மோமோஸ் பூர்ணம் ரெடி. கொழக்கட்டைக்கு வந்து வேர்க்கடலை வறுத்து அதில் வெல்லத்தை போட்டு அப்படி பண்ணுவாங்க. இது வேக வச்ச வேர்க்கடலை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே கொலன்னு சாஃப்டாக இருக்கும். பல்லு இல்லாதவங்க சாப்பிட்லாம். இது நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். சூப்பராக இருக்குது பாருங்கள் மோமோஸ். இதேமாரி நிறைய ஐட்டம் மோமோஸ் இருக்குதுங்க, நிறைய செய்யலாம். அது உள்ளே வைக்கிற ஸ்டெப்பு தான் வேறு மாதிரி வரும். ஸ்டெப்பு வைக்கிறோம் பாருங்கள், உள்ளே தான் வேறு மாதிரி வரும் பாருங்கள். நல்லா வெந்து போன வேர்க்கடலைனால கொலன்னு இருக்குது. பிச்சு காமிக்க முடியல, உள்ளே பூர்ணம். அது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.